கள்ளக்குறிச்சி தியாகதுர்கம் செல்லும் சாலையில் உள்ள மைதானத்தில் பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பரப்புரை பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றி வருகிறார். அதன் நேரலையை காணலாம். விமர்சிப்பது தொடர்ந்து வாடிக்கையாக கொண்டிருக்கின்றார் திரு ஸ்டாலின் அவர்களே. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சி பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற மா மனிதரால் தோற்றுவிக்கப்பட்ட கட்சி, தெய்வ சக்தி படைத்த கட்சி. இதயம் புரட்சி தலைவர் அம்மா என்ற தெய்வம் கட்டி காத்த கட்சி அண்ணா திமுக கட்சி. எனவே இருவரும் தலைவர்கள் இருவரும் தெய்வங்களாக இருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் இயக்கத்துக்கு ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த ஸ்டாலினை போல 1000 ஸ்டாலின் வந்தாலும் அண்ணா திமுகவை ஒன்றும் செய்ய முடியாது. இந்த தேர்தல் பிரச்சார கூட்டம் ஆத்தூர் நகரமே குலுங்கி கொண்டிருக்கிறது. ஸ்டாலின் அவர்களே, இது ஒரு பார்ட் தான், இன்னொரு பார்ட் கள்ளக்குறிச்சியில் இருக்குது. அதே கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியில் 2 இடத்துல இன்றைக்கு தேர்தல் பிரச்சார கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஒரு கூட்டமே இந்த நகரமே தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு குலுங்கி கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் அந்த கள்ளக்குறிச்சி கூட்டத்தையும் இங்கே சேர்க்கப்பட்டால் எப்படி இருக்கும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஆக இது தேர்தல் பிரச்சார கூட்டம் அல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில மாநாடு போல் இங்கே காட்சியளிக்கின்றார் மக்கள் வெள்ளம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வு ஏற்றம் பெறுவதற்காக தொடங்கப்பட்ட கட்சி அண்ணா திமுக கட்சி. ஆகவே இந்த கட்சியை சில பேர் அழிக்க நினைக்க முற்படுகிறார்கள். இன்றைக்கு அடையாளம் காட்டப்பட்டிருக்கின்றார்கள். இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவிக்கின்றேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி யார் பேசினாலும் அவர்கள் இருக்கிடம் தெரியாமல் போய்விடுவார்கள். இது கடந்த கால வரலாறு. இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உடைக்க நினைத்தவர்கள், முடக்க நினைத்தவர்கள் இன்றைக்கு எந்த நிலையில இருக்கின்றார் என்பதை அவர் உணர வேண்டும். சில பேர் பேசுகிறார், கட்சிக்கு வந்து ஒரு 5 ஆண்டு நிரம்பல, அதுக்குள்ள அண்ணா திமுகவை அழித்து விடுவேன் என்று சொல்லுகிறார். உன்னை போல எத்தனையோ பேர் பார்த்த கட்சி அண்ணா திமுக கட்சி. அண்ணா திமுகவை அழிக்க இந்த பூமியில் எவனும் பிறந்ததில்லை என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். இது ஒரு சக்தி வாய்ந்த கட்சி. 30 ஆண்டு காலம் இந்த மண்ணில் ஆட்சி செய்த கட்சி, பொன்விழா கண்ட கட்சி, 2,06,00,000 உறுப்பினர்கள் கொண்ட கட்சி. எந்த கட்சியோ அழிக்க என்று நினைக்கிறீர்கள், யார் அழிக்கின்றோம் என்று எண்ணுகின்றார்களோ அவர்கள் அழிந்து போவார்கள். இதுதான் சரித்திரம். அதோட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி என்ற கட்சி இருக்கின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு ஏழை மக்களுக்கு நிறைய திட்டங்கள் கிடைத்திருக்கின்றது. ஏழைகளுக்காக தொடங்கப்பட்ட கட்சி, ஏழைகள் வாழ்வு மலர வேண்டும் என்பதற்காக இருவரும் தலைவர்கள் பாடுபட்டு எண்ணற்ற திட்டங்களை இந்த நாட்டு மக்களுக்கு வழங்கியிருக்கின்றார்கள். இந்தியாவிலே எத்தனையோ தலைவர்கள் இருக்கின்றார்கள். மனிதன் பிறக்கின்றான், வாழ்கின்றான், இறக்கின்றான். ஆனால் இடைப்பட்ட காலத்திலே இந்த மக்களுக்கு என்ன செய்கின்றாரோ அதுதான் மக்கள் நெஞ்சிலே நிலைத்து நிற்கும். அப்படி பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இருந்த காலகட்டத்திலே ஏராளமான திட்டங்களை இந்த மக்களுக்கு வழங்கி இன்றைய தினம் மக்கள் மனதிலே குடியிருக்கின்ற தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள். மக்கள் மனதிலே தெய்வமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எங்களை எவராலும் அசைக்க முடியாது. மக்கள் செல்வாக்கு மிக்க கட்சி அண்ணா திமுக கட்சி. திரு ஸ்டாலின் அவர்களே, அண்ணா திமுக கட்சிக்காரன் மீது, தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் மீது, முன்னாள் அமைச்சர்கள் மீது பொய் விளக்கு போட்டு கட்சி பணியை செய்யாம முடக்க பார்க்கிறீங்க. நீங்க எத்தனை வழக்குகள் போட்டாலும்
அத்தனையும் சட்ட நீதியாக சந்தித்து தூள் தூளாக்குவோம் என்பதை நேரத்தில் தெரிவிக்கின்றேன். அது மட்டுமல்ல, இன்றைய தினம் திமுக சார்பாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க என்னை பற்றி. அதிலே ஸ்டெர்லைட் பற்றி குறிப்பிட்டிருக்கிறாங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, இந்த ஸ்டெர்லைட் ஆலை விரிவாக்கம் செய்வதற்கு 86 ஏக்கர் நிலம் கொடுத்தது நீங்கள் அமைச்சராக இருக்கின்ற பொழுது, நீங்கள் தொழில்துறை அமைச்சராக இருக்கின்ற காலகட்டத்திலே ஸ்டெர்லைட் ஆலை 1500 கோடியில் விரிவாக்கம் செய்யப்படும் என்று சட்டமன்றத்திலே பேசி அவையிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆக அந்த ஆலை விரிவாக்கம் செய்வதற்கும் அந்த ஆலை முதலீடு செய்வதற்கும் உங்களுடைய தயவு தேவைப்பட்டது. உங்கள் காலத்தில் தான் இந்த பிரச்சனைக்கே பூதாகரமாய் கிளம்பியது. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது அந்த ஆலைகள் மூடுவதற்குண்டான நடவடிக்கை நாங்கள் எடுத்தோம். அந்த ஆலை மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு புதுப்பிக்க வேண்டும் என்று விண்ணப்பம் வந்த பொழுது அதை நிறுத்தி வைத்து அதை புதுப்பிக்காமல் இருந்தது அதிமுக ஆட்சி. அது மட்டுமல்ல, அந்த சம்பவம் நடப்பதற்கு முந்தைய நாள் 144 தடை உத்தரவு தூத்துக்குடி நகரத்திலே போடப்பட்டிருக்கிறது. அதை மீறி உங்களுடைய கட்சியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் ஊர்வலம் நடத்தி கலவரத்தை ஏற்படுத்துவதற்கு துணை நின்றிருக்கிறீர்கள். ஆக அப்பாவி மக்களை தூண்டிவிட்டு இப்படி விரும்பத்தகாத சம்பவத்தை உருவாக்குகிறது நீங்கள். அதே வேளையில் சிந்தித்து பார்க்க வேண்டும். விவசாயிகள் 1972ஆம் ஆண்டு ஒரு யூனிட்டுக்கு 1 பைசா மின் கட்டணம் குறைக்க வேண்டும் என்று விவசாயிகள் போராட்டம் நடத்தினார்கள். தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடத்தினார்கள். அதில் பெத்தநாயக்கம் பாளையத்திலும் போராட்டம் நடத்தினார்கள். அவர்களை குருவி சுடுவதை போல சுட்டு வீழ்த்திய அரசாங்கம் திமுக அரசாங்கம். நம்முடைய பெத்தநாயக்கம் பாளையத்தில், சேலம் மாவட்டம் அருகில் இருக்கிற பெத்தநாயக்கம் பாளையத்தில் மின் கட்டணம் 1 பைசா குறைக்க வேண்டும் என்று போராட்டம் நடத்திய விவசாயிகளை சுட்டு வீழ்த்திய அரசாங்கம் திமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, கோவை மாவட்டம் பெருமாநல்லூர்ல அங்க 2 பேரு, திருநெல்வேலி மாவட்டம், மதுரை மாவட்டம், இப்படி தமிழ்நாடு முழுவதும் 14 பேர் மின் கட்டண உயர்வை எதிர்த்து போராடிய காரணத்திற்காக நீங்கள் சுட்டு வீழ்த்தினீர்கள். இன்றைய தினம் பெத்தநாயக்கம் பாளையத்தில் அந்த சுடப்பட்டு இறந்த விவசாயிகளுடைய நினைவாக நினைவு தூண் அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஸ்டாலின் அவர்களே, பெருமாநல்லூர்ல அந்த சுடப்பட்டு இறந்தவருடைய நினைவாக நினைவு தூண் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இதெல்லாம் சாட்சி. எங்களுடைய ஆட்சியில பல துப்பாக்கி சூடு நடந்திருக்குது. அது மட்டுமல்லாம திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் கூலி உயர்வு வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியாளருடைய அலுவலகம் நோக்கி திருநெல்வேலி மாநகரத்திலே சென்று கொண்டிருந்த பொழுது காவல்துறை அதிகாரிகள் அதை தடுத்து நிறுத்தி அவர்கள் மீது கடுமையாக தாக்கிய காரணத்தினால் அவர்கள் உயிருக்கு பயந்து அருகாமையில் இருக்கின்ற தாமரைபரணி ஆற்றிலே குதித்து 17 பேர் உயிரிழந்து விட்டார்கள். அதுக்கு யார் பொறுப்பு? திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் பொறுப்பு. கூலி உயர்வு கேட்டதற்காக அவளை கடுமையாக தாக்கிய காரணத்தினால் அந்த தாக்குதலிருந்து தங்களை காத்துக் கொள்வதற்காக அருகில் இருக்கின்ற தாமிரபரணி ஆற்றிலே அவள் குதித்து 17 பேர் உயிரிழந்த காலம் உங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில பல பேர் உயிரிழந்திருக்கான சான்று நிலத்தில் இருக்கின்றது. கொஞ்சம் நஞ்சமல்ல, பல துப்பாக்கி சூடு திமுக ஆட்சியில் நடைபெற்றிருக்கின்றது. வேண்டுமென்றே திட்டமிட்டு தேர்தல் நேரத்தில் அவதூறு பிரச்சாரத்தை எழுப்பி அரசியல் ஆதாயம் தேட முற்பட்டால் அதற்கு தகுந்த பதிலடி அண்ணா திமுக சார்பாக கொடுக்கப்படும். அதோட இன்னொன்றையும் சொல்லுகிறார். நீட் தேர்வு எடப்பாடி பழனிசாமி வந்த பிறகுதான் வந்ததா என்ற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கின்றார். பச்சை பொய் ஸ்டாலின் பேசுகிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.